அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்படும் ரவுடி மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும் முன்பு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது தொடர்பாக பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். தப்பி ஓடும் முன்பு மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பட்டியலை தயாரித்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது தொடர்பாக பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இயக்குநர் நெல்சனிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் விளம்பர ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் மற்றும் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்குடி, அவரது சகோதரர் பொன்னைவாள் உள்ளிட்ட 24 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் திருவங்கடன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் சம்பவம் செந்தில் மற்றும் சிசிங் ராஜா போன்றவரை போலீசார் தேடி வருகிறார்கள். சம்பவ செந்திலுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய பலரை போலீசார் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து அவர்கள் கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹரிகிரன் என்ற வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டு அவர் மூலமாக தான் சம்பவ செந்தில் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. அந்த சமயத்தில் சம்பவ செந்திலுடன் வழக்கறிஞர் சிவா மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் தொடர்பில் இருந்ததும் சிவாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சென்னையில் காரில் வந்தபோது அவரை கைது செய்தார்கள். அதே போல வழக்கறிஞரான மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மொட்டை கிருஷ்ணனின் தொடர்புகளை போலீசார் ஆய்வு செய்த போது நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் தொடர்ந்து அவரது தொலைபேசியில் பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்பாகவும் அதே போல வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்கு முன்பாகவும் இடைப்பட்ட காலகட்டத்தில் அதிக அளவில் மோனிஷாவுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்திருக்குது. இதன் அடிப்படையில் இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் போலீசார், தனிப்படை போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மொட்டை கிருஷ்ணனுடன் இன்ன தொடர்பு எதற்காக இத்தனை முறை அவரிடம் தொடர்பில் இருந்திருக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்ட போது தான் ஒரு வழக்கு தொடர்பாக அவரிடம் பேசியதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் போலீசார் மொட்டை கிருஷ்ணனுக்கு நெல்சன் குடும்பத்தார் அடைக்கலம் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவரிடம் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இயக்குநர் நெல்சனிடமும் விசாரணை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக அவரிடம் சம்மன் ஒன்றை கொடுத்து அவரை வரவைத்து விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொட்டை கிருஷ்ணன் தனது குடும்பத்தோடு வெளிநாடு தாய்லாந்துக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.